இருக்கணும். சோதரம் இந்த ஒரு காரியம் நமக்கு இருந்தாலே போதும், கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாளில் அறிந்து கொள்கிற ஒரு வசனம், அதை குறித்து நான் இன்னைக்கு பிரசங்கம் எடுக்க போறேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர். ஆமா, உங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்குவேன். நாளில் தலைப்பு நானே கர்த்தர், உங்கள் மேல் இருக்கிற சுமைகளை நீக்குவேன். சோத்திரம். நம்முடைய சுமை பாரங்களை நீக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். தம் இருதயத்தில் எவ்வளவு சுமைகள் இருக்குது, உலகப்புறமான சுமைகள் இருக்குது, ஆத்மாவில தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகள் இருக்கிறது, எத்தனையோ சுமை பாரங்கள் இருக்குல்லவா. இந்த சுமை பாரங்களை நீக்கி போடுவதற்கு நம்முடைய கர்த்தர், அதான் நானே கர்த்தர். அந்த சுமைகளை நீக்குவதற்கு கர்த்தர் தவிர வேறு யாருமே இல்லை. சோத்திரம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சுமைகள், ஆத்மாவில் இருக்கக்கூடிய சுமைகள், சரீரபுறமாய் சுமக்கிற சுமைகள், இந்த சுமைகளை நீக்குவதற்கு கர்த்தரை தவிர, இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லைங்க. அல்லேலூயா. வேதத்துல எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்துல 6வது அதிகாரத்துல 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் மட்டும் வாசிக்கலாம். சோத்திரம். 6:7. 6வது அதிகாரம் 6:7. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி. ஹல்லேலூயா. யாத்ராகமம். சோத்திரம். அப்ப 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். சோத்திரம். பக்கம் 75 75. சோத்திரம். அப்ப வேதம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். என்னது? எகிப்தியர் இஸ்ரவேல் மக்கள் மேல சுமைகள் சுமத்தப்பட்டிருக்கு. சோத்திரம். என்ன சுமை சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, எபிரேய மக்களை எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோன் பயங்கரமான சுமை பாரங்களை என்ன பண்றாங்க, அடிமைத்தனமான காரியத்தை பண்ணி அநேக காரியங்களை என்ன பண்றாங்க, சுமைகளை சுமக்க வைக்கிறாங்க. என்ன சுமை வைக்கிறாங்கன்னா, தேவன் ஆபிரகாமுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 3வது வசனம், சர்வ வல்லவராகிய தேவன் என்ன நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனால் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குது? யாருக்கு அறியப்படவில்லை? இதுதான் சொன்னேன், அறியப்படவில்லை. சோத்திரம். யாருக்கு முன்னாடி அறிந்திருக்கிறாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அறிந்திருக்கிறார். ஆனா அடுத்து இருக்கக்கூடிய எபிரேய ஜனங்களா இருக்கக்கூடிய மக்களுக்கு அறியல. யார் அறியல? நான் தான் கர்த்தர் என்று இந்த மக்கள் அறியப்படாமல் இருந்தார்கள். சோத்திரம். அறியப்படாமல் இருந்தாங்க. யாரு? எபிரேய மக்கள். சோத்திரம். இந்த அறியப்படாமல் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அறியப்படாதனால, தேவனை அறியப்படாமல் இருந்ததுனால இந்த உலகத்துடைய சுமை, எந்த உலகத்துடைய அடிமை தளத்தில் இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்துல பார்வோனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, எகிப்துல அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த அறியப்படாத தேவன், இந்த ஜனங்களை தேவன் என்ன பண்றாரு, மோசே இடத்துல வெளிப்படுறார். சோத்திரம். 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மோசே இடத்துல வெளிப்படுறார், நான் தான் உன் தேவன். எப்படி தேவன்? அவன் பிதாக்களின் தேவன் சொல்லி இவர் அறிமுகமாகிறார். யார் அறிமுகமாகிறார்? நம்முடைய ஆண்டவர் நான் தான் கர்த்தர் என்பதை மோசேக்கு என்ன பண்றாரு, வெளிப்பட்டு அறியப்படுத்துகிறார். இந்த மோசே தேவன் என்பதை, முப்பதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்பதை மோசே அறிந்து கொண்டான். மோசே அறிந்த பிறகு இந்த ஒருவனை வைத்து, இந்த ஒருவனை குறித்து அறிந்தவனாக இருக்கக்கூடிய மோசேயை ஒருவனை வைத்து இந்த எபிரேய மக்களை மீட்கும்படியாக ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாரு?
ஒருவன் தான் அறிந்திருந்தான். சோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் நல்லா புரிஞ்சுங்க. முற்பிதாக்களின் தேவனை மோசேங்கிற மனிதன் ஒருவன் மட்டும்தான் அறிந்தவனாக அந்த முச்செடி மூலமாக அறிந்திருக்கிறான். அறிந்த பிறகு இப்ப அந்த ஒருவனை கொண்டு இந்த ஜனத்தை இந்த எபிரேய மக்களா இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக முன்குறித்திருக்கிறார். இப்ப முன்குறிக்கப்பட்ட இந்த ஜனத்தை இந்த ஒருவனை கொண்டு செய்வதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அநேக முயற்சி செய்கிறார். சோத்திரம். இந்த ஒருவனை வைத்து நம்முடைய இன்னொருவனை பிடிக்கிறார். சோத்திரம். அதே லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆரோனையும் முன்குறிக்கிறார். சோத்திரம். மோசேக்கு துணையாக, மோசேக்கு இணையாக இந்த ஒருவனை வைத்து என்ன பண்றாரு? ஆரோனை, சோத்திரம், லேவி கோத்திரனா இருக்கக்கூடிய அந்த ஆரோனையும் முன்குறித்து இவர்களை ரெண்டு பேரும் இணைத்து, சோத்திரம், அந்த கேட்ட க்ளோஸ் பண்ணுங்க. சோத்திரம். ஆமென். சோத்திரம். ஆமா, சோத்திரம். அப்ப அந்த இரண்டு பேரையும் சோத்திரம் இணைத்து இந்த ஆண்டவர் என்ன பண்றார்? சோத்திரம். அப்ப நடக்கிற சம்பவம். சோத்திரம். அப்ப இந்த இடத்துல வாசிக்க போயிருப்போது பாருங்க, வாசிக்கலாம். 5வது வசனம் வாசிக்கலாம். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சோத்திரம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அதை நீ வாக்கு கொடுத்த அந்த வார்த்தையை அறிந்து உடன்படிக்கை பண்ணிருக்க. அந்த உடன்படிக்கையை தேவன் அறிந்தது நிமித்தமாய் அந்த ஜனமா இருக்கக்கூடிய அந்த மக்களை, யாருடைய ஜனமா? அந்த சன்னதியா இருக்கக்கூடிய ஆபிரகாமுடைய சன்னதியா இருக்கக்கூடிய அந்த எபிரேய மக்களை நினைத்தருகிறார். என்ன நினைத்தருகிறார்? என் ஜனம், என்னுடைய சன்னதியா இருக்கக்கூடிய மக்கள் என்ன அறியப்படாம இருக்கிறாங்க. ஆனாலும் நான் வாக்கு பண்ணிருக்கிறேன், ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், அந்த ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை மித்தமாய் இந்த ஜனங்கள் அடிமையில் இருக்கிறார் என்பதை, அடிமைப்படுகிற காரியத்தை இந்த தேவன் நம்புகிறாரா? அறிந்திருக்கிறார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, இவர்கள் விடும் பெருமூச்சை தேவன் நம்பினாரா? சோத்திரம். நினைத்தேன். சோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரருடைய பெருமூச்சை நான் கேட்டு. அடிமைப்பட்டிருக்கிறாங்களே, என் ஜனம் அடிமைப்பட்டிருக்கிறதை கர்த்தர் நினைத்தார். சோத்திரம். மனுஷன் நினைக்கலங்க, அந்த எபிரேய மக்கள் நினைக்கலங்க. அதான் சொன்னேன், மனுஷர் மேலே பிரியமா இருந்தார் நம்முடைய ஆண்டவர். சோத்திரம். மனுஷன் மேல. ஆனா இந்த ஜனத்தை, எபிரேய மக்களை சொந்த ஜனமாக, அவங்களும் மனிதர்கள் தான். யாரும் எகிப்தியர் மனிதர் தான். ஆனா இந்த ஜனத்து மேல விசேஷமாக நினைத்தலினார். சோத்திரம். அதுக்குதான் நான் ஒருமே சொல்றேன், எல்லா மனிதரையும் நேசிக்கிறார், ஆனா சொந்த ஜனத்தை நினைக்கிறார். எங்க நினைக்கிறார்? ஆபிரகாமும் தேவனும் உடன்படிக்கை பண்ணதுனால இந்த ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கக்கூடிய எபிரேய மக்கள் மீது அவர் நினைத்தலினார். சோத்திரம். இத்தனை ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டுகள் இல்ல, 400 ஆண்டுகளுக்கு மேல இப்படியா அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப 430 ஆண்டுகள் கழிச்சு தான் அவங்க விடுவிக்கப்படுறாங்க. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிமைப்பட்ட அந்த அடிமைப்பட்ட மக்களை எப்ப நினைக்கிறாரு? எகிப்தில அடிமையா இருக்கும் போது நினைக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்றோம்? அப்ப நம்ம எவ்வளவு அடிமைப்பட்டு இருந்தோம் நமக்கு தெரியும். அதுதான் சொல்றேன், நம்ம எத்தனை காரியத்தை அடிமைப்பட்டிருக்கிறோம். சுமைகள், நமக்கு அறியாமல் சுமைகள் இருந்தது. இவ்வளவு வேதனை இருந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவ்வளவு பாடுகள் இருந்தா சொன்னேன். ஆத்மாவிலும் நமக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. சரீரபுறமாகவும் பாடுகள் உண்டு. ஆவியிலும் நமக்கு என்ன உண்டு? உபத்திரங்கள் உண்டு. இந்த நிலையில இருந்த நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். இன்னமும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். எதுல? சரீரத்திலும் போராடிக்கிட்டு இருக்கோம், ஆவியிலும் போராடிக்கிட்டு இருக்கிறோம், ஆத்மாவிலும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 3 நமக்கு விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நம்ம இங்க வந்துக்கிறோம். சோத்திரம். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த 3ல நம்ம விடுவிக்கப்பட வேண்டும். சோத்திரம். அன்னைக்கு
எபிரேய மக்களை தன் ஜனம் என்று சொல்லிதான் விடுவிக்க ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு விடுவிக்க வந்தார். இன்னைக்கு நம்மளை தேவன் எப்படியோ அவர் நம்மளை தெரிந்து கொண்டு நாம அவர் அறிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்து விட்டோம். ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியும் எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் சரீரத்திலையும் எனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். விடுதலை வேணும். சோதரம் விடுதலை வேணும். எனக்கு தேவை என்ன வேணும்? விடுதலை வேணும். நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? சில காரியங்களாக சில சின்ன சின்ன விஷயத்துக்காக, சில எனக்கு ஜுரமா இருந்தது அல்லது வயிற்று வலி இருந்தது, தலைவலி இருந்தது, இந்த காரியத்துக்காக இயேசுவை அப்படி அறிந்து கொண்டோம். சின்ன சின்ன பிரச்சனை விதமாக சின்ன 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 காரியங்கள், வீட்டுல பிரச்சனைங்க, இந்த விஷயத்துக்காக நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். அவங்க ஜெபம் பண்ணாங்க, இதனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டேன். ஆனா முழுமையாக நான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சின்ன விஷயத்துக்கு இல்லைங்க அங்க போன மருத்துவமனைக்கு கூட கைவிட்டாங்க, மருத்துவமனை கைவிட்டாங்க, ஆனா எனக்கு இந்த இடத்துல ஜெபம் பண்ணாங்க, இயேசு நல்லவரா இருந்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியம் வந்து அறிந்து கொள்ளுகிற காரியம். யார? அறிமுகம். கர்த்தரை அறிந்துகிட்டோம். இந்த அறிந்து கொண்ட நான் அவரை முழுமையாக நான் தெரிந்து கொண்டாதான், நான் தெரிந்து புரிந்து கொண்டாதான் எனக்குள்ள ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கக்கூடிய காரியத்துல நான் பூரணமாக விடுவிக்க முடியும். சோதரம் நம்ம இதை அறிந்து கொள்ள, இது அறிந்து தெரிந்து கொள்ள வச்சுக்கிறேன், நம்ம முற்றிலும் நம்முடைய ஆவியில ஆத்மாவில சரீரத்துல பரிபூர்ணமாக விடுவிக்கப்பட முடியும். சோதரம் நமக்கு ஒரு மனிதனுக்குள்ள நம்ம பார்க்கிறோம் நிசாந்து அப்படின்னு பார்க்கிறோம். சோதரம் நிசாந்துக்குள்ள என்ன இருக்குது? சரீரம் இருக்கிறது. சரீரத்தை பார்க்கிறோம், நிசாந்த பார்க்கிறோம், பேரை நிசாந்து. நிசாந்து என்ன ரைட்டு? ஓ இந்த நிசாந்துக்குள்ள இந்த சிவப்பா இருக்கிறாரு, இந்த தோற்றம் ரைட்டா. அது பிறகு என்ன இல்லை, அவருடைய ஆத்மாவை நம்ம அறிந்து கொள்ள, அவருக்குள்ள இருக்க ஆத்மா எப்படிப்பட்டது நம்ம பார்க்க முடியாது. பார்வை பார்க்கிற பார்வை நிசாந்த் ரைட்டு. நிசாந்த் பேர் தெரியும், நிசாந்த் இருக்கிற என்ன படிக்கிற அது தெரியும். மாம்சமான தோட்டத்துல அந்த மாம்சத்துல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். இந்த ஆத்மா எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா நான் காண முடியாது. சோத்திரம் இது ஆத்மாவை குணமாக்கவும் ஆத்மாவுக்கு சுமை பாரத்தை விடுவிப்பதற்கு அவர் தான் வேணும். சோத்திரம் அவர்தான் விடுவிக்க முடியும். இப்ப நிசாந்துடைய பிரச்சனையை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்கு அவர் தான் விடுவிக்கணும். அப்ப என்ன பண்ணா, இந்த ஆத்மாவுக்குரிய புருஷரா இருக்கக்கூடிய தெய்வத்தை என்ன பண்ணோம்? இன்னும் அறிய வேண்டும். சோத்ரம் அல்லேலூயா. அந்த அறியப்பட்ட போதுதான் இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய தெய்வம் இந்த ஆத்மாவின் கர்த்தரோடு கனெக்ட் ஆகும். சோத்ரம் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகப்படுகிற போது அதைத்தான் வேதம் சொல்லுது, என் சனம் மாம்சமாக உலகப்புறமாக எபிரேயர்ல இந்த எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் சுமையாய் சுமக்குறாங்க, வேதனை பண்றாங்க. வேதம் சொல்ற இடத்துல பாருங்க, பயங்கரமாக சுமை பாருங்க என்ன பண்றாங்க, சுமக்கப்படுறாங்க. அந்த இடத்துல 4வது 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம் அநேக காரியங்களை என்ன பண்றாங்க, 3வது அதிகாரத்துல மோசையை தெரிந்து கொள்கிறார், அதுபட்டு ஜனங்களை விடுவிப்பதற்காக முயற்சி செய்கிறார். அப்ப விடுவிக்கப்படுவதற்கு அநேக காரியங்கள் பார்வை பண்றாங்க. அநேக வேலை சுமைகளை ஆளோட்டிகள் மூலமாக என்ன பண்றாங்க, வேலை பல வேலைகளை சுமையான பாரமான வேலைகளை என்ன பண்றாங்க, அதிகப்படுத்தி வேலை வாங்குறாங்க. அப்படி வேலை வாங்கப்படுகிற போது அவ்வளவு சிரமத்தில் இருக்கப்படுகிற போது சரீரபூர்வமாக வேதனைப்படுகிற போதுதான் ஆண்டவர் இந்த 6வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம், 5வது வசனத்துல 4வது வசனத்துல 5வது வசனம் வாசிக்கப்படுகிற போதுதான் அந்த ஆபிரகாமோடு பொருத்தனை பண்ண காரியத்தை நினைவு கூர்ந்து இந்த ஜனம் பெருமிச்சு விடுறாங்க. என்ன பெருமிச்சு? அவங்க பண்ண முடியல, அந்த வேலையை என்ன பண்ணல, செய்ய முடியல. இத்தனை குறிப்பிட்ட செங்கல் இத்தனை கல் அறுக்கணும், அது அறுக்க அந்த வேலை செய்ய முடியல. அதுக்கு என்ன பண்ணும், இவங்களே என்ன பண்ணும், வைக்கல எடுத்து கட் பண்ணி சேர்த்து சேகரிச்சு கொண்டு வந்து இந்த அவருக்குள்ள என்ன பண்ணும், அத்தனை கல்லையும் கட் பண்ணணும். இவங்களால முடியல. அதனால என்ன பண்றாங்க, அநேக அடிக்கப்படுறாங்க, அதனால வேதனைப்படுறாங்க. இப்படிப்பட்ட துயரத்தை இந்த மக்கள் படுவதை, இவருடைய பெறக்கூடிய பெருமூச்சை, இவர் படக்கூடிய வேதனையை யாரு பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். சோத்திரம். இதே போலதான் நான் என்ன சொல்றேன்னா, இது உங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், நான் விவரிச்சு சொல்றேன். நம்முடைய பெருமூச்சை இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ள வந்திருந்தா கூட நமக்குள்ள எவ்வளவு காரியம் இருக்குல்லவா, ஆண்டவருக்குள்ள நம்ம இருந்தா கூட எத்தனையோ சுமையான, அதான் சொன்னேன், சரீரபூர்வமான காரியத்துல நிசாந்த் நல்லா இருக்கிறாரு, பாக்குறது தோட்டம். ஆனா ஆத்மாவில் என்ன இருக்கும்?
சுமைகள் இருக்கும். சோத்திரம். தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகள் இருக்கும். வெளியே சொல்ல முடியாத அவமானங்கள் இருக்கும். இந்த காரியத்தை கர்த்தர் தான் மீட்பார். சோத்திரம். அன்னைக்கு எபிரேய மக்களை மீட்பதற்கு அவருடைய பெருமூச்சை எப்படி கேட்டாரோ, கேட்டு இறங்கி ஒரு மோசையை கொண்டு விடுவிக்க முன்குறித்தாரோ, அதே போல தேவன் நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய சுமைகளை நீக்க அவரால் முடியும். அவரால் தான் முடியும். சோத்திரம். அதுக்கு என்ன பண்ணா நம்ம இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தியானம். ஏன்னா நம்ம இந்த முதல் மாசத்துல வந்திருக்கிறோம். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணும்? சோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம கால் ஊண்டி நிற்பதற்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எந்த நிலையிலும் நான் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? கால் ஊண்டி நிற்கணும். சோத்திரம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, அசைக்கப்படுவதில்லை. எப்படி அசைக்கப்பட முடியாது? வெள்ளங்கள் வந்தாலும் சரி, பெரும் வெள்ளங்கள் வந்தாலும் சரி, பெரும் புசல் காற்று வந்தாலும் சரி, அசைக்கப்படுமா? மண் தரையில கட்டப்பட்ட கட்டிடம் என்னாகும்? பெருவெள்ளம் வந்துச்சு, கரைஞ்சு போச்சு, விழுந்துருச்சு. நம்ம அஸ்திவாரம் கர்த்தருக்குள்ள அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். சோத்திரம். மண்ணினால அஸ்திவாரம் போட்டுருந்தோம்னா பெருவெள்ளம் வந்துடும், கரைஞ்சி போயிடும். கூட சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம இடம் பார்த்துக்கோங்களா, அந்த இடம் தண்ணி நிற்கிற இடம். அப்ப என்ன பண்ணோம்? நான் கருங்கல் தான் கட்டணும் சொல்லி தோண்டிட்டு இருக்கோம். அப்ப அதே போல நம்ம என்ன பண்ணோம்? சோத்திரம். அப்ப என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங். சோத்திரம் வேணும். அப்ப அதே போல நம்ம அஸ்திவாரம் என்ன பண்ணணும்? கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திவாரம். அல்லேலூயா. கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திவாரம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள அஸ்திவாரமா நம்ம இருந்தோம்னா எப்படியாப்பட்ட காரியம் வந்தாலும் நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அதான் வேதம் சொல்லுது. ஆமென். சோத்திரம். அசைக்கப்படுவதில்லை. அதைத்தான் தாவீது சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. சோத்திரம். நான் கர்த்தருக்குள்ள நமக்கு முன்னாடி நம்ம தேவனை வைத்திருப்போமானா நம்ம எந்த நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அசைக்கப்பட மாட்டோம். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆத்மாவிலிருந்து ஒரு விடுதலை வேணும். எப்படி எகிப்தில் இருக்கக்கூடிய மக்களை, எபிரேய மக்களை தன் சொந்த சனம் சொண்டு அறிந்து அவர் விடுவித்தார். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், நம்ம தியானிச்சுக்கலாம் அந்த கருத்தை நினைவுத்தாங்க. அதே போல நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய சுமைகளையும், ஆத்மாவில் இருக்கக்கூடிய சோர்வுகளையும், தத்தளிப்பான பாத்திரத்தையும் நம்முடைய ஆண்டு என்ன பண்ணுவார்? சோத்திரம். விடுவிப்பார். சோத்திரம். அல்லேலூயா. வேதத்துல வாசிப்போம். ஒரு காரியத்துல நான் வரேன், செய்திக்கு போலாம். சோத்திரம். நான் வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். அந்த மனிதர் பேர் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க. சோத்திரம். நம்முடைய ஆத்மாவில் சோத்திரம். இந்த நான் இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த எபிரேய மக்களை பார்வோன் மூலமாக ஆளோட்டிகளை வைத்து இந்த எபிரேய மனிதர்களுக்கு என்ன பண்ணுங்க? அதிகமாக வேலை சுமை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்வோனுடைய கட்டளை. ஏன்னா அவங்க அதிகமா வேலையை கொடுங்க. அதிகமா வேலையை கொடுத்தா என்ன முடியும்? என்ன செய்யலாம்? இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அதிகமா ஒர்க் நினைச்சுனா அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை தேடுவதுல சிந்தனை வராது, மறந்துடுவோம். நாங்க எங்களுடைய கூட அப்படிதான் இருக்கு. நான் ஒரு இடத்துல நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் ஜூம்ல. சில வேலை வந்ததுனால அந்த வேலை அப்படியே டயத்தை மாத்திட்டாங்க. 8 மணிக்கு தான் வெள்ளிக்கிழமை. சோத்திரம். அது மாதிரி எங்கள் பாசமாகவும் அந்த வேலை ஒரு இடத்துல ஒர்ஷிப்பு கலந்து அதில் அந்த வேலையினால டைவர்ட் போயிட்டாங்க. ஏன்னா சில வேலைகள் வரப்படுகிற போது என்ன நம்முடைய யதார்த்தமா செய்ய வேண்டிய காரியத்தை, எப்பயும் வழக்கமா செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம மறந்து போயிடும். சோத்திரம். அப்ப என்னது? இதே போலதான் இந்த பார்வோன் என்ன பண்றான்? இந்த எபிரேய மக்களுக்கு பலவிதமான வேலை பாருங்க, அதிகமான வேலைகளை சுமங்க. இப்போதைக்கு பண்றாங்க. இப்ப 100 கல்லு அறுக்குறாங்களா ஒரு மனிதர்? இப்ப என்ன பண்ணுங்க? 200 கல்லு அறுக்க முடியும். இப்ப அந்த வேலை செய்வதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துங்க. அப்படி அதிகப்படுத்த என்ன பண்ணுவாங்க?
நீ தேவனை ஆராதிக்கணும்பா, கர்த்தரை ஆராதிக்கணும்பா அப்படி சொல்லி என்ன பண்றாரு, மோசே வந்து போதிக்கிறாரு. கர்த்தரை ஆராதிக்கணும், வா நமக்கு ஒரு தேசத்தை வச்சுக்கிறாரு, கானான் தேசத்தை வச்சுக்கிறாரு, நம்ம அங்கே போகணும். ஆமா, நம்ம ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துக்கிறாரு, நம்ம கடந்து போட சொல்லி அநேக காரியம் சொல்லி நம்ம தெய்வத்தை போய் ஆராதிக்கிறோமா அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்றாரு, போதிக்கிறதுக்கு என்ன பண்ணல, போதிக்க வேண்டிய சத்தத்துக்கு செவி சாய்க்க விடாதபடி வேலையை நீ என்ன பண்ணு, எபிரேய மக்களுக்கு வேலையை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி இங்க காரியத்தை பண்றாங்க. இதே போலதான் நமக்கு என்ன பண்றாங்க, வேதத்தை வாசிக்க விடாதபடி, கர்த்தரை துதிக்க விடாதபடி, தேவ சமூகத்தில் நிற்காதபடி நமக்கு என்ன பண்றது சூழ்நிலை. அதே சூழ்நிலை என்ன பண்றான், அன்னைக்கு பார்வோன் கொண்டு அந்த பார்வோனுடைய வேலையாட்களை கொண்டு ஆளோட்டிகளை கொண்டு எபிரேய மக்களை அப்படியே அடிமைப்படுத்தினான். இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான், இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக வேதனை கொண்டு, அம்மா சொன்ன போல ஐயோ சரீரத்துல பலவீனம் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எப்படி அப்படிங்கிற அநேக காரியங்கள் நம்மளுடைய சோத்து நமக்குள்ள சரீரபுரமான சில பலவீனங்களை கொடுத்து ஆத்மாவை சோறு உண்டாக்குற காரியம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, குடும்பத்தில் குடும்பத்தை நினைச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை வைத்து குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த பார்வோனை கொண்டு பார்வோன் மூலமாக ஆளோட்டிகளை வைத்து எபிரேய மக்களை அடிமைப்படுத்தினான். இப்ப அதே போலதான் கர்த்தரை தேடாதபடி, கர்த்தருக்குள்ள நெருங்காதபடி இன்னைக்கு ஆளோட்டிகளாக இருக்கக்கூடிய பிசாசு என்ன பண்றான், உங்களை பல விதமான காரியங்களை கொடுத்து தெய்வத்தை நெருங்க விடுவதில்லை. வேணா நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா அது முக்கியமா, அது போனா தான் எனக்கு என்ன உண்டு, போச்சோம் தேவை இல்லை, எல்லாம் உண்மை சோத்திரம் இது இருக்குது. இதெல்லாம் சில காரியம் இருக்குது, நம்முடைய தேவையில் இருக்குது, நம்ம தேவை நிறைய இருக்குல்லவா. அப்ப பிரதமர் சொல்றாரு, அப்ப நீங்க ஆண்டவர் அது இந்த காரியத்தை நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும். நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நாங்க யோசிக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் யோசிக்கிறேன். நாங்க சென்னையிலேருந்து, இன்னும் சொல்றேன், சென்னையிலேருந்து வரும்போது நாங்க ஒரு பைசா இல்லை, ஒரு பைசா கிடையாது, எம்டியா தான் வந்தோம். நான் இன்னும் சொல்றேன், ஆனா கர்த்தர் எங்களை நடத்துகிறார். இது வரைக்கும் நாங்க இங்க வரப்படுகிற போது கர்த்தர் தெரியும் சோத்துட்டோம். ஏன்னா ஆண்டவர் மகிமைக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா உங்க யாருமே இல்லை, கர்த்தர் தான் சோத்துறோம். இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள, இந்த ஜெப வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடி, இப்ப இன்னைக்கு இடம் பத்தலை நான் சொல்றேன், அன்னைக்கு வரும்போது இந்த இடம் எனக்கு பெரிதாக இருந்தது. நாங்க எதையும் பார்க்கல, இந்த வீடு பெரிதாக இருந்தது அன்னைக்கு. சோத்திரம். இவ்வளவு பேர் இருக்கா, பரவாயில்ல, 40 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கலாம். அன்னைக்கு இந்த இடத்துல 2 ஆராதிச்சோம். அந்த இடத்துல நாங்க 2 நிக்கிறோம். சோத்திரம். போகும்போது இவ்வளவு பெரிய இடம் இருக்குதே, இது போதும். அங்க இன்னும் உண்டு. இப்ப என்ன பண்றோம், இந்த இடம் பத்தலையே. இன்னைக்கு ஒரு காரியம், அந்த நாள் சூழ்நிலை வேற, இன்னைக்கு ஒரு சூழ்நிலை மாற்றார். சோத்திரம். அப்ப எனக்குள்ள என்ன வேணும்னா, நம்முடைய ஜீவியத்துல, நம்முடைய கர்த்தருடைய ஜீவியத்துல ஆண்டு என்ன பண்றாரு, நம்மளை பெருக பண்ணுகிறார். சோத்திரம். ஆண்டு நம்மளை பெருகத்தான் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை குறுகி போகவே விட மாட்டார். சோத்திரம். நாங்க வெறுமையா வந்த நாட்கள் உண்டு. அது பிறகு இந்த இடத்துக்கு எப்படி என்ன பண்ணுவோம், இது என்ன பண்ணுவோம், இவ்வளவு 6000 ரூபாயா, எனக்கு அன்னைக்கு 6 லட்சம் போல இருந்தது. சோத்திரம். இந்த 6000 எனக்கு 6 லட்சம் போல இருந்தது. 6000 எப்படி நம்ம கொடுப்போம்? இன்னைக்கு இந்த 6000 கொஞ்சம் சிம்பிளா தெரியுமா தெரியுது. சோத்திரம். இந்த வீடு 6000 ரூபாயா அப்படின்னு. ஆனா அன்னைக்கு எங்களுக்கு 6000 ரூபாய் பெரிய சுமை இருந்தோம். எங்களுக்கு சொன்னாங்க, அனுபவமா சொல்றேன். எப்படி பண்ணுவோம், ஒத்துக்கிட்டோம். நாங்க ஆண்டவருக்காக ஒத்துக்கிட்டோம். 20,000 அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். எல்லாம் ஒத்துக்கிட்டோம். எப்படி கொடுப்போம் தெரியல. நான் ஏன் சொல்றேன், அனுபவப்பட்டு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அப்படி இருக்கப்படுகிற போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அன்றைய நாள் எந்த நாள்ல கொடுக்கணும்னு சொல்றோமோ அந்த நாள்ல அதனுடைய தேவைகளை எப்படி வந்ததே தெரியாதுங்க. சோத்திரம். இப்போ நான் யோசிக்கிறேன்,
இப்போ அதை நினைச்சு பார்க்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 19ஆம் தேதி எண்ணி பார்க்கிறேன். சோத்திரம். எப்படி வந்தது? கர்த்தர் தந்தார். சோத்திரம். நம்ம யாரையுமே யோசிக்கல. எங்களுக்கு தெரியும் சோத்திரம். எங்களுடைய வழி கிறிஸ்துவுக்குள்ள வந்த வழி வனாந்தரமான வழிதான். அந்த வனாந்தரத்துல தான் எங்களை நடத்தி வந்தார். சோத்திரம். அப்ப கர்த்தர் நம்மளை நடத்துகிற வழி வந்து தம்முடைய ஆத்மாவிலே நம்ம உணரக்கூடிய காரியம் வரப்படுகிற போதுதான் நம்ம மேன்மையடைய முடியும். சோத்திரம். உலகபரமான உலக தோட்டத்துடைய பார்வையில் நம்ம பார்க்க கூடாது. சோத்திரம். நம்முடைய ஆத்மாவோட மீட்பு வரணும். சோத்திரம். நான் சரீரபுரமா எனக்கு வயிற்று வலி வந்தது, பிரச்சனை வந்து அதுல நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. என் ஆத்மாவுல என் மீட்பு வரணும். சோத்திரம். இயேசு கிறிஸ்து தாங்க நம்முடைய ஆத்மாவோட சுமையிலிருந்து மீட்க முடியும். உலகத்துடைய சுமையை, என்னுடைய தலை சுமையை வந்து என்னுடைய மனைவியோ என் பிள்ளைகளை வந்து வாங்கிக்கலாம். சோத்திரம். ஒரு வெயிட்டை தூக்கிட்டு வரேன், அந்த வெயிட் என்னால் தூக்க முடியலப்பா, அந்த வெயிட்டை என் பிள்ளையோ என் மனைவியோ வாங்கிக்கலாம். என் ஆத்மாவுடைய சுமையை யாரும் வாங்கிக் கொள்ள முடியாதுங்க. அவரவருடைய ஆத்மா சுமையை வாங்குவதற்கு தான் சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணார்? சோத்திரம். கல்வாரியில அவ்விதமாய் பாடுகள் அனுபவித்தார். ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவுடைய சுமையை மீட்பதற்கு தான் ஆண்டவர். சோத்திரம். அப்ப இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? உணர்ந்து நம்ம ஆண்டவர் நாம் நிற்கப்படுகிற போது மோசே அறியப்பட்டது போல என் ஆத்மாவில் நான் கர்த்தரை தேடுகிற ஒரு காரியம் வேணும். சோத்திரம். என் ஆத்மாவில் கர்த்தரை தேடி கதறணுங்க. நம்ம ஆத்மாவில் அடைய சுமை பாருங்க, அழுது இருக்கிறோம், கதறி இருக்கிறோம். சோத்திரம். என்ன செய்வோம்? கதறிக்கிறோம். கர்த்தர் தாமே அதுக்குரிய வழிகளை எங்கே இருந்தோ பரத்திலிருந்து வந்து நம்ம சோத்திரம் வழிகளை முன்னப்பட தெரியாத நபர்கள் கூடமா, கேள்விப்படாதவர்கள், அறியப்படாதவர்கள் வந்து எங்களுக்கு அந்த காரியங்களை உதவி செய்தார்கள். சோத்திரம். எப்படி இல்லைங்க, எங்களுக்கு தோணுச்சுங்க. எத்தனையோ காலங்கள் இல்ல உங்களுக்கு குறித்து எங்களுக்கு ஆண்டவர் அதான் வேலை சொல்லுது. இந்த வசனம் பாருங்க, பைபிள் என்ன சொல்லு பாருங்க, 5ஆம் வசனம் சொன்னோம்ல. இந்த வசனம் பண்ண மறக்க கூடாதுங்க. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரருடைய பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். நம்முடைய விடுகிற பெருமூச்சை தேவன் கேட்டு ஒரு மோசையை அனுப்பினார் போல இஸ்ரவேல் மக்களுக்கு நம்மளுடைய பெருமூச்சை கேட்டார்னா கர்த்தர் அங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா மீட்கப்படும். அதனாலதான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு பொருசல்ல, நமக்குள் இருக்கிற ஆத்மாவுடைய மீட்பு தான் நமக்கு பெரியது. சோத்திரம். அல்லேலூயா. இந்த ஆத்மா மீட்பு, அதான் இந்த ஆத்மா சுமை பாரத்திலிருந்து கிறிஸ்து ஒருவர்தான் நம்மளை விடுவிக்க முடியும். அல்லேலூயா. வாசிப்போம் அந்த இடத்துல இந்த 10ஆம் வசனம். 10ஆவது வசனம். ஆமா, 5:10. அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை. பாத்தீங்களா? நீங்க பாருங்க, அந்த மக்கள் வந்து எகிப்துக்கு பார்வோனுக்கு அடிமையாப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் செஞ்சுக்கின்ற வேலையை வைக்கோல் வந்து தனியாக ஒரு ஆள் கொடுப்பாங்க, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இப்போ வைக்கோல் கொடுக்க மாட்டோம்ப்பா, நீங்களே வைக்கோல் எடுத்துக்கொள்ளணும், நீங்களே கல் ரெடி பண்ணி கொடுக்கணும். அந்த கீழ் வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே நீங்க ரெடி பண்ணணும். வைக்கோல் நீங்களே எடுத்துக்கொள்ளணும், கல்லையும் நீங்க ரெடி பண்ணணும், எல்லாமே நீங்க ரெடி பண்ணணும் சொல்லிட்டாங்க. ஆனா வைக்கோல் கொடுக்க முடியாது, நீங்களே வைக்கோல் எடுத்துக்கோ, நீங்களே கல்லை ரெடி பண்ணு அப்படி சொல்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில இருக்கப்படுகிற போது அடிமையான சுமையான சுமைகள் அதிகப்படுத்துது. எது? இந்த மோசே சொன்ன வார்த்தையை கேட்டு நான் கர்த்தரை ஆராதிக்கணும் சொல்லி கேட்டது நிமித்தமாய் இவருக்கு சுமை பாருங்க அதிகமாகுது. புரியுதுங்களா? 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 8ஆம் வசனம். அவர்கள் மின் செய்து கொடுத்த கணக்கின்படி செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதுல நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலா இருக்கிறார், அதனால் நீங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குறீங்க. என்ன சொல்றாங்க? சோம்பேறியா இருக்கீங்கப்பா, உங்களுக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுக்கறதுனால நீ என்ன பண்ற? சோம்பேறியா இருக்கிற. எல்லா வசதியும் உனக்கு இருக்குது, உனக்கு சாப்பாடு கிடைக்குது, வேலைக்கு வேலை கொடுத்துரும், எல்லா தேவையும் கொடுக்குறோம், அதனாலதான் நீ என்ன பண்ற? நீ உன் கடவுளை தேடுறியா?
பலியிட பண்ணா கடவுளை தேடுறது, ஆராதிக்க விரும்புறாங்க. உனக்கு நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நீ என்ன பண்ற, நீ கடவுளை ஆராதிக்க எங்க வீடு அப்படின்னு சொல்லி கேட்கிற. இப்படி கேட்டது நிமித்தமாய், பார்வோன்ட்ட கேட்டது நிமித்தமா ஆளோட்டிகளை அனுப்பி வேலை என்ன பண்ணு, 2 மடங்கு நீ அதிகப்படுத்தி, சோத்திரம், வைக்கலையும் நீ ரெடி பண்ணணும், செங்கலையும் 2 மடங்கு எனக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளோட்டிகள் மூலமாக சுமை பாரத்தை ஜனங்களுக்கு அதிகப்படுத்தினார்கள். அப்ப என்ன அர்த்தம்? சோம்பேறி. அப்ப என்ன சொல்றாங்க, இன்னைக்கு கத்தரை தேடு, நீ உலகம் சொல்லுது நம்மள ஆட தேடுதலுக்கு என்ன பண்றான், என்ன பேர் உண்டு அவங்களுக்கு? வேலை செய்யாதவர்கள், வெட்டியா சுத்துறவர்கள். இது பைபிள் என்ன சொல்லிச்சுங்க? என்ன உண்டு? அப்ப என்னது பைபிள் என்ன சொல்லுது? அப்ப என்னது, உனக்கு வேலை இல்ல, அதனாலதான் என்ன பண்ற, நீ சோம்பேறியா இருக்கிற, வேற ஒண்ணு. அதனாலதான் அன்னைக்கு பார்வோன் தெளிவா செஞ்சுக்கிறான் பாருங்க. அவன் இன்னைக்கு அதே தான் சாத்தானி பண்ணிட்டு இருக்கிறான். அதான் நீங்க நம்ம ஜெபம் பண்ணணும், பார்வோன் ஆவி. இன்னைக்கும் பார்வோன் ஆவி இருக்குது. அதான் பார்வோன் ஆவி சொல்றோம், ஒவ்வொரு கிராமத்திலயும் இருக்குது. அது அப்படியே நமக்குள்ள என்ன பண்ணுது, கிரியசி. என்னடா உட்காந்து பொழுதுக்கு உட்காந்து அலையில சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றோம்ல, சொல்றாங்களா சொல்லையா? இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, பிசாசு இன்னைக்கு என்ன பண்றான், அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். சோத்திரம். இந்த சுமையிலிருந்து நம்மளை மீட்பதற்கு தான் கிறிஸ்துவை தம்முடைய அறிந்து கொள்ளும். இன்னும் பாருங்க, வாசிங்க அந்த வசனம், அந்த 13 வசனம் வாசிமா. 13. ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோலில் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்களாம். சோத்திரம். வேகமா செய்யுங்க. வைக்கோல் கொடுக்கப்பட்ட நாளில் செஞ்சது போல அதே போல நீங்க என்ன பண்ணணும், வைக்கோலை நீங்களே ரெடி பண்ணி அந்த வேலை என்ன பண்ணணும், சீக்கிரமா செய்யணும். முன்னாடி வைக்கோலை கொடுத்து வேலை செஞ்சீங்க, இப்ப வைக்கோலை நீங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணணும், பண்ணிட்டு எல்லா வேலையும் நீங்க என்ன பண்ணணும், அதிகப்படுத்தி அதிகப்படியான வேலையை செய்யும்படி ஆளூட்டிகள் அந்த எபிரேய மக்களை அவ்விதமாய் சுமையான சுமைகளை அதிகப்படுத்தினார்கள். அதிகப்படுத்த மட்டுமில்ல, தன்னுடைய அடித்தார்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆளூட்டிகள் அவர்கள் என்ன பண்ணாங்க, வேதனைப்படுத்தலாம் சொல்லப்பட்டிருக்குது. இப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க, எபிரேய மக்களை துன்புறுத்தினார்கள். இந்த பெருமூச்சை தான் கர்த்தர் கேட்டார். 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல. ஆமா, சோத்திரம். 1 நாள் 2 நாள் இல்ல, 430 ஆண்டுகளாக. சோத்திரம். இந்த உபத்திரம் வந்து 400 ஆண்டு இல்ல. சோத்திரம். இவ்வளவு 1 நாள் 2 நாள் இல்ல, இந்த உபத்திரங்களை பாடுகளை பட்டார்கள். இந்த உபத்திரம் அதிகப்படுத்தின நாட்கள் வந்து பார்க்கப்படுகிற போது மோசேயினுடைய நாட்கள்ல. சோத்திரம். ஆமென். சோத்திரம். ஆமென். சோத்திரம். அப்ப அப்படி அதிகப்படுத்தப்படுகிற போதுதான் இந்த உபத்திரத்தை கர்த்தர் அந்த பெருமூச்சை கேட்டு இந்த எபிரேய மக்களை விடுவிக்கப்படும்படியாக அந்த ஆபிரகாமை நினைவு கூர்ந்து அந்த மக்களை விடுவிக்க துணிவு வந்தார். அப்போது இந்த மக்கள் தேவனை அறியப்படாமல் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அறியப்படாமல் இருந்தாங்க. அந்த அறியப்படாத ஜனத்தை இந்த ஆண்டவர் எப்படி பெருமூச்சோடு கேட்டார். எதுக்கு கேட்டார்? அந்த ஆபிரகாம் முத்தமா கேட்டாரு. அதே போல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். நம்ம பெருமூச்சு விடாட்டாலும், அதனாலதான் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கெட்செமனே தோட்டத்துல என்ன செஞ்சாரு நம்முடைய ஆண்டவர்? புரியுதுங்களா? ஏசப்பா என்ன பண்ணாரு கெட்செமனே தோட்டத்துல? ஜெபம் பண்ணினாரு. அவருடைய பெருமூச்சு ஆத்துமாவுல ஆகலப்பட்டார். சோத்ரம். ஆத்துமாவுல அன்னைக்கு அந்த மக்களை விடுவிப்பதற்காக மோசேயை அன்னைக்கு தெரிந்து கொண்டு அனுப்பினார். இன்னைக்கு
நம்மளை உங்களையும் என்னையும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் மீட்கப்படும்படி விடுவிக்கப்படும்படி அவரே இந்த பூமிக்கு குமாரனாக வெளிப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அறியப்படாத அவர்கள் அவங்க இருந்தாங்க, நம்ம இன்னைக்கு அறிந்திருக்கிறோம். அறிந்த நாம் இன்னும் நாளில கூட நம்ம எப்படிப்பட்ட ஆராதிக்கணும் என்பதை கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சோத்திரம். நானே கர்த்தர் என்பதை அந்த மக்கள் அறிந்தது போல நாம் அறிந்திருக்கும் அல்லவா? அப்ப அறிந்த அந்த ஆண்டவரை அந்த ஆண்டவர் தான் விடுவிக்க முடியும். அதான் வேதம் சொல்லுது. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் வசனத்துல, உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கும் நீக்கலாக்கி விடுவிப்பேன். சோத்திரம். 6ஆம் வசனம் 6 உங்கள் மேல் ஏற்றிய சுமத்தின சுமைகளை நான் நீக்குவேன், சுமைகளிலிருந்து நான் விடுவிப்பேன். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிப்பேன். அவருடைய ஓங்கின கையினாலே மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு எடுப்பேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்ததுபடி அந்த எபிரேய மக்களை, அந்த ஜனத்தை மோசே மூலமாக மீட்டு விடுவித்தார். அதே போல நம்மளையும் இன்னைக்கு விடுவித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்கிற காரணம் சபைக்கு வந்திருக்கிறோம், சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம். இன்னமும் நம்ம ஆத்மாவுக்குள்ள சுமைகளையும் யாகுலங்களோடும் நம்ம இருக்கிறோமா இல்லையா? ஏங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? வியாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? உலகத்துல என்னென்ன இருக்குதோ அத்தனை அதிகமாகவே இருக்கும். சோத்திரம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கின்றா தான் அதிகமாகவே பிரச்சனை வரும். சோத்திரம். ஏன்னா அதிகமான பார்வோன் மூலமாக ஆளோட்டிகளும் அதிகமாக எழும்புவார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டானா பார்வோனுடைய சேனையா இருக்கக்கூடிய ஆளோட்டிகளும் அதிகமாக இருப்பார்கள். இந்த உபத்திரத்தின் மத்தியில தான் நான் கர்த்தரை இன்னும் விடாப்பிடியாக அவரோடு இருக்கணும். சோத்ரம். அதைத்தான் வேதம் சொல்லுது. எடுத்து வாசிக்கலாம். நான் நிறைய காரியங்கள் இருந்தது. இந்த ஆளோட்டிகளிலிருந்து இந்த பார்வோனிடத்திலிருந்து மீட்கும்படியாக 10 அற்புதங்களை செய்திருக்கிறார். 10 அற்புதங்கள் செய்திருக்கிறார். 1 இல்ல 2 இல்ல 10 அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் அது குறித்து தான் நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட நம்ம தியானிக்கணும். ஏன்னா நம்ம இதை அப்படியே விட்டு விடக்கூடாது. சோத்திரம். இது தொடர்ந்து நம்ம தியானிக்க கத்து கிருபை செய்வாராக. ஆமா. ஏன்னா அந்த 10 அடையாளங்களை செய்து பார்வோனையும் நம்ப வைத்தார். தன்னுடைய மீட்கப்படக்கூடிய எபிரேய மக்களை நம்ப வைத்தார். சோத்திரம். விடுவிப்பது மட்டுமே, எய்த்திலிருந்து விடுவிக்கிறது மட்டுமே. அது பிறகு நிறைய காரியங்கள் இருக்குது. சோத்திரம். அது பிரயாணத்துல நடக்கிற காரியங்கள், 40 ஆண்டுகள் பிரயாணம், அது வேற விதமான காரியங்கள். பார்வோனிடத்திலிருந்து மீட்பதற்கு 10 அற்புதம் செய்தார். அப்ப அதே போல சாதாரண விஷயத்துக்கு அப்படிப்பட்ட காரியம். அப்ப நம்ம ஆத்மாவிலிருந்து நம்மளை விடுவிக்கணும்னா அப்ப எத்தனை காரியம் நம்ம நம்பணும். நிறைய காரியத்தை நம்ப கூடாதா? அதனாலதான் நிறைய விஷயத்த விழுந்து போயிடுவாங்க. நிறைய பேர் பாருங்க இருப்பாங்க, விழுந்து போயிடுவாங்க. 2 வாரம் நல்ல விசுவாசமா நம்பிக்கையா இருக்கும். நாங்களும் சோர்ந்து போயிருங்களவா? எங்களுக்குள்ள தோய்ந்து போனா என்னது? ஐயோ ஆத்மா வரலையே, சோத்திரம். பாசமாக இறங்குற சோர்வாயிடும். பாட்டு கூட ஒழுங்கா வராது. சோத்திரம். அல்லேலூயா. சோர்வாயிடும். ஆத்மா வரலையே, ஐயோ காணமே. பாசமா பாட்டு பாடும்போது இப்படி இந்த உட்கார்ந்து பாடும்போது அது பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. யாரோ வந்துட்டாங்க அவங்க திரும்பி பார்ப்போம். அப்ப ஏன் சொல்றேன்னா ஆத்மா தீர்க்குது. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆத்மாங்கிற சோர்வு எப்போதுமே நமக்கு இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குது. சோத்திரம். இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. சோத்திரம். ஊழியக்காரனுக்கு இருக்குது. அப்ப இந்த ஆத்மா சோர்விலிருந்து மீட்பதற்கு, விடுவிப்பதற்கு இன்னும் நிறைய காரியம் இருக்குது. அது குறித்து நம்ம வருநாட்கள அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிக்கலாம். நம்ம ஆத்மாவுக்குள்ள போகல. சோத்திரம். இன்னும் டச் பண்ணி தான் நான் உள்ள போகவே இல்லை. அதுலேருந்து நம்ம மீட்கப்படணும். சோத்திரம். அதுக்கடுத்து சரீரத்திலிருந்து சபை கொண்டு வந்துட்டார். இன்னும் ஆத்மாவுக்குள்ள போகணும். சோத்திரம். உள்ள தேவன் எப்படி ஆத்மாவிலிருந்து விடுவிப்பார், எப்படி நம்ம தப்பி வைப்பார் என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வாரத்தில் அடுத்த நாட்களில் தியானிக்கலாம். கர்த்தர் உதவி செய்வார். ஒரு செய்ய நம்ம சோத்திரம் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளில கூட கர்த்தருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன்ப்பா.
ஒரு நாள் மட்டும் இம்மட்டும் நடத்தின கிருபைகளுக்காக நன்றி. உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க உங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நானே கர்த்தர், நான் உங்கள் சுமைகளை நான் நீக்குவேன், நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. எங்கள் ஆத்மாவுடைய சுமைகளையும் சரீரத்தில் இருக்கிற சுமைகளை மட்டுமில்ல, ஆத்மாவுடைய சுமையும் விடுவிக்க நீ வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவரே, ஆவியில் இருக்கக்கூடிய கலக்கங்களையும் விடுவிக்க நீ வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்பதை ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேவ பிள்ளைகளை, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை பார்க்கிற கேட்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய மகிமை பெரிதாக கடந்து போகட்டும். நாங்கள் தியானித்தபடி அறிந்த